மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனே மாவட்ட துணை ஆட்சியராக பயிற்சியில் இருந்த பெண் அதிகாரி ஆட்சியருக்கான அனைத்து வசதிகளையும் டிமாண்ட் பண்ணது பெரும் சர்ச்சையாச்சு. இதை அடுத்து அவங்கள வாஷிம் மாவட்டத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கு. 2023 IAS பேட்ச் அதிகாரியான மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பூஜா கேத்கர் பூனே மாவட்ட துணை ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. தனக்கு கற்றல் திறன் குறைபாடு இருப்பதாக கூறி அதற்கான சலுகைகளை கேட்டு பெற்றிருக்காங்க பூஜா. ஆனா அதை சார்ந்து எந்த மருத்துவ பரிசோதனைக்கும் அவங்க செல்லவே இல்லை. இந்த நிலையில தான் தனக்கு சொந்தமான ஆடி கார்ல மகாராஷ்டிரா அரசோட பெயர் பலகை சிவப்பு நீல சைரனை பயன்படுத்தி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம VIP நம்பர் பிளேட்டோட கார், தனக்குன்னு தனி உதவியாளர், ஒரு காவலர்னு மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கப்படுறது மாதிரியான சலுகைகளை டிமாண்ட் பண்ணியிருக்காங்க பூஜா. பூஜாவோட அப்பா திலீப் கேத்கர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிங்கிறதுனால தன்னோட மக ஆசைப்படுற வசதிகளை செய்து கொடுக்க அழுத்தம் கொடுத்து வந்திருக்காரு. இந்த நிலையில தான் பூனே மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அஜய் மோரே விடுப்புல இருந்தப்போ அவரோட கேபினை யூஸ் பண்ணதோட அவரோட அனுமதி இல்லாம அங்கிருந்த பொருட்களையும் நீக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனது பெயர் பொறிக்கப்பட்ட லெட்டர் ஹெட், பெயர் பலகை உள்ளிட்ட சலுகைகளையும் கேட்டிருக்காங்க பூஜா. இப்படி ஆட்சியர் அலுவலகத்துல பூஜாவோட அட்ரோசிட்டிஸ் அதிகமான நிலையில பூனே மாவட்ட ஆட்சியர் சுகாஸ் திவேசா மகாராஷ்டிரா மாநில தலைமைச் செயலாளருக்கு இது குறித்து புகார் கடிதம் எழுதியிருக்காரு. இதை அடுத்து பூனேல இருந்து வாஷிம் மாவட்ட துணை ஆட்சியரா மாற்றப்பட்டிருக்காங்க பூஜா. அதன்படி அவங்க வர 2025 ஆண்டு ஜூன் 30 வரைக்கும் தன்னோட பயிற்சி காலம் முடியறது வரைக்கும் வாஷிம் மாவட்ட துணை ஆட்சியரா தொடர்வாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் பூஜா கேத்கரோட வாட்ஸ்அப் சாட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் வெளியாகி அடுத்த சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அந்த சாட்ஸ்ல பூஜா தன்னை கிரிமிலேயர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கும் அதிகமா இருக்கிறவங்க கிரிமிலேயர் பிரிவுல வருவாங்க. ஆனா UPSC தேர்வுல பூஜா OBC பிரிவுல அப்ளை பண்ணியிருந்ததும் அந்த பிரிவுக்கான இடஒதுக்கீடுல தேர்ச்சி பெற்றதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த முறைகேடை உறுதிப்படுத்துற மாதிரி நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிராவோட அகமத் நகர் தொகுதியில வஞ்சித் பகுஜன் அகாடி கட்சி சார்பா போட்டியிட்டு இருந்த பூஜாவோட தந்தை திலீப் கேத்கரோட வேட்புமனு விவரங்கள் கசிஞ்சிருக்கு. அதுல மொத்த சொத்து மதிப்பு 40 கோடினும் அவரோட ஆண்டு வருமானம் 43 லட்சம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2024 புதுப்பிக்கப்பட்டிருக்க பூஜாவோட சொத்து விவர பட்டியல்ல பூஜா பேர்ல அகமத் நகர்ல 45 லட்சம் மதிப்புள்ள குடியிருப்பு ஒன்றும், பூனேல 75 லட்சம் மதிப்புள்ள குடியிருப்பு ஒன்றும் இருக்கிறதாகவும், பூனே மாவட்டம் தாதாவேலி பகுதியில 4 கோடி மதிப்பிலான நிலம் ஒன்றும், மகாலுங்க பகுதியில 16 கோடி மதிப்பிலான நிலம் ஒன்றும் இருக்கிறதாவும், இது தவிர அகமத் நகர் மற்றும் நந்தூர் பகுதிகளிலையும் பூஜா பேர்ல சொந்தமான நிலம் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அவரோட மொத்த சொத்து மதிப்பு 22 கோடினும் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில கிரிமிலேயர் பிரிவில் இருக்க பூஜா கேத்கர் OBC பிரிவுக்கு கீழே முறைகேடா தேர்வு எழுதி OBC இடஒதுக்கீடுக்கு கீழே தேர்ச்சி பெற்றிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு. இதை அடுத்து சிவசேனா கட்சியோட ராஜ்யசபா MP மிலிந்த் தியோரா பூஜா கேத்கர் தன்னோட தவறுக்கு பொறுப்பேற்கணும்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த விவகாரத்துல 2 வாரங்கள்ல அறிக்கையை சமர்ப்பிக்க மத்திய அரசு ஒரு நபர் குழுவுக்கு உத்தரவிட்டிருக்கு. இதனால பூஜா கேத்கர் அடுத்து இந்த பதவியில தொடர்வாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு.